ஐனை நாகபூசணி அம்மனோட தேர் திருவிழா. விட்டுறாங்க மூட்டை முடிச்சிட போறாங்க. மோஸ்ட்லி இங்க சிங்கள பீப்புள்ஸ் வருவாங்க. இது வந்து நைட் பார்க்கிங்கா. வேனுக்கு 200 ரூபாய், காருக்கு 200 ரூபாய் மூடப்பட்டு அப்படி சொல்லி நீங்க வந்து ஃபுல்லா அப்படியே போஸ்ட் போட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களோட லைன்ல கியூல அப்படியே நிக்கிறாங்க. என்ன சொன்னால் குறுக்கால வந்து நிறைய பேர் போறாங்களா. ஐயோ பயங்கர சண்டை. சிங்கள அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி பேசி இப்படி பேசி பயங்கர சண்டை பிடிச்சிருந்தாங்க. அந்த பஸ் வருது போகுது க்ரௌட பாருங்களா. அந்த அங்க போயிட்டு முன்னுக்கு லைனை தாண்டி அவ்வளவு தூரம் போல அங்க வரீங்க போய் ஏகாத வெயிலுக்குள்ள நின்று வெந்து நொந்து நூலாகி செத்து அப்படியே வெறுக்க வச்சுட்டேன். கச்சத்தீவு காட்சி அதோட நின்றது லைன். இப்ப நைனாதீவுக்கு அதோட பயங்கர அதோட வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக நம்மளோட ஆர்ஜே தமிழா சேனலில் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். ஆர்ஜே வித் கேஜேலையும் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கோயில் திருவிழாக்கள் வீடியோ தான். என்ன சொன்னால் இந்த சீசன் வந்து அப்படிங்கிறதுனால. அண்ட் இப்போ முக்கியமான இலங்கையில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான நைனா தீவை சேர்ந்த நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் வந்து திறந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நைனை நாகபூசணி அம்மனோட தேர் திருவிழா. அதற்காக வேண்டி நாங்களும் வெளிக்கிட்டு வந்துட்டோம். வந்த வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பயங்கர கியூ. அதில் வந்து நின்று நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னால் எனக்கு தெரியாது இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு க்ரௌட் ஆவாங்க அப்படி சொல்லி நான் எதிர்பார்க்கல. கச்சத்தீவு வீடியோ கூட வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு அப்படியே சீரியஸாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இங்கேருந்து கிளம்பும் போது எந்த அளவுக்கு பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, எவ்வளோக்கெல்லாம் வந்து போட்டு சண்டைலாம் போட்டாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு அப்படியே அங்கே வரைக்கும் போயிடுச்சு. நான் கச்சத்தீவுக்கு போகும்போது அங்கே பஸ் ஸ்டாண்ட் அந்த ஏரியா வரைக்கும் போகல. ஸோ வந்து இங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் ஜங்ஷன் இருக்குது முன்னுக்கு, அது வரைக்கும் அப்படியே பயங்கர கூடும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே கியூவில் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து எப்படி போகிறது அப்படி சொல்லி வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி போயே ஆகணும். தேர் திருவிழா பார்த்தே ஆகணும். என்ன சொன்னால் இது வரைக்கும் வந்து திருவிழா நாட்களில் போகலை. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டாக வந்து நான் திருவிழா நாட்களில் வந்துட்டு அந்த நாகம் அந்த பூ கொண்டு வரது அந்த திருவிழாவுக்கு வந்து போயிருந்தேன். அதாவது கருட சர்ப்பம் திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவிழா, அந்த திருவிழாவுக்கு போயிருந்தோம். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி வந்து நான் தேர் திருவிழாவுக்கு போகிறேன். ஸோ வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து நைனா தீவில் இப்படியான திருவிழாக்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி. அண்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக போயே ஆகணும். அதுவும் தேர் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையால வந்து போயே ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாரும் வந்து கியூவிலே நிற்கிறாங்க. சிங்கள மக்களும் இங்கே இருக்கக்கூடிய பன்சலைக்கும் போவாங்க. அதே மாதிரி நைனி நாகபூசணி அம்மா ஆலயத்துக்கு வந்து வருவாங்க. இன்றைக்கி வந்துட்டு லீவு நாள் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லீவு நாள் அப்படிங்கிறதுனால பயங்கர க்ரௌடு வந்து பள்ளிக்கு போகிற பசங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கூல் லீவ் தானே. அண்ட் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால உங்கள் பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களோட லைனில் கியூவில் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்கள் போக போகிறோம். போய் அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ மக்கள், இதை தாண்டி இன்னும் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அப்போ அங்கே தேரை பார்க்குறதா இல்லை அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை பார்க்குறதா எதை பார்க்குறதா அப்படி சொல்லி கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் எல்லா வரைக்குமே வந்து. ஸோ வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கர நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துட்டு செம்மையாக வந்து சேரப்போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ தொடர்ந்து இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். எங்களோட சேனலுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் வந்து அடுத்தடுத்த சேனல் எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படி பூஸ்ட் ஆகிக்கொண்டே போகும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் ஒன்று இருக்கும் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ஒன்று அப்படின்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் சடன்லி வந்து உங்கள்ட்ட மொபைலுக்கு வந்துட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நாங்கள் வந்து காரை இங்கேயே பார்க் பண்ணியாச்சு. பயங்கர க்ரௌடு உண்மையில். அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ஓட்டிட்டு வந்து நாங்கள் வந்து காரை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்கேஜி இது ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்துக்குரியது. முழுக்க நைனாதீவிலே தங்கியிருந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வந்து ப்ளக் பண்ண போகிறோம். இந்த ஐடியா யார் கொடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குருநாதர் தமிழ் ப்ரோஸ் என்கின்ற பவிதரன் தான் வந்து எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. அதனால் எல்லோரும் மூட்டை முடிச்சோட கதிராமத்துக்கு கூட போகாமல் இங்கே பாருங்க எங்கள்ட குருசாமி எப்படி வெளிக்கிட்டாரன்னு சொல்லி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை தலையில் தூக்கி அடிங்க ப்ரோ பேக்கு. என்ன சொன்னால் இது வந்து நைட் பார்க்கிங்கா. ஸோ அதனால் பார்க்கிங் பண்ணலாம். ஆனால் இது நைட்டுக்கு மட்டுமா இந்த பார்க்கிங் இருக்குது? நைட்டுக்கு மட்டுமா? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் பார்க்கிங் போட்டிருக்காங்க. பஸ்ஸுக்கு வந்து 300 ரூபாவா, வேனுக்கு 200 ரூபாய், காருக்கு 200 ரூபாய், ஆட்டோவுக்கு 100 ரூபாய், பைக்குக்கு 50 ரூபாய் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதில் நைட் பார்க்கிங் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அது பேர் தான் நைட் பார்க்கிங் போல் இருக்குது. அப்போ ஃபுல் டைம் எனி டைம் வந்து பார்க் பண்ணலாம். ஆனால் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிட்டுது. அது இதுக்குள்ளெல்லாம் வந்து ஃபுல்லாகிட்டு அப்படிங்கிறதுனால இங்கெல்லாம் பார்க் பண்ண முடியலையா. ஸோ அதனால அங்கே முன்னுக்கு போய் நாங்கள் திரும்ப வெட்டிட்டு வந்தோம்.
அன்னைக்கு வந்து நாங்கள் அந்த நாகம் பூ கொண்டு வர்றது, கருடன் வாரது, அந்த திருவிழாவுக்கு வந்துருந்தோம். அதாவது கருட சர்ப்ப திருவிழாவுக்கு வந்திருந்தோம்ல. அப்போ வந்து எங்களோட பைக்கை வந்து இதுக்குள்ளே தான் நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து எங்களை வீடியோஸ் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைபராக அப்படி சொல்லி நல்லபடியாக வந்து பேசியிருந்தாங்க எங்கள் கூட. ஸோ போகும்போது கூட வந்து நல்லபடியாக பேசி வழி அனுப்பி வச்சுருந்தாங்க அவங்க. இதெல்லாம் உள்ள பார்க்கிங். நம சிவாயா ரோஹரா. இங்கே வர குருசாமி அவட்ட கொடுத்துட்டு எப்படி வர்றாருட்டு. அண்டு இது வந்து ஒரு தாகசாந்தி. இது இலங்கை போக்குவரத்து சபையால் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இதே மாதிரி வர்ற வழியில் நிறைய மோஸ்ட்லி தாகசாந்தி நிலையங்கள் வந்து இருக்குது. பஸ் வந்து அங்கே, அதாவது வள்ளத்தில் நம்ம ஏறுவோம்ல அந்த படகுல போகிறது, ஸோ அது வரைக்குமே வந்து விட்டுட்டு போகும். அண்ட் இதுதான் பைக் பார்க்கிங். இதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்கு முதல்ல பைக்கை வந்து பார்க் பண்ணியிருந்தோம். சாதாரணமாக பைக் வந்து அங்கே பார்க் பண்ணலாம். இவரு மூட்டை முடிச்சிட போகிறாங்க. மோஸ்ட்லி இங்கே சிங்கள பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ இது இந்த போகிற பஸ்ஸெல்லாம் வந்து சிங்கிள்ஸ், இவங்கெல்லாம் சிங்கிள் மக்கள் தான் வந்து. ஸோ ஹெல்மெட்டை மூடிட்டு இங்கே வீடியோ எடுக்கிறோன்றது. ஸோ இதுக்குள்ளே இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பார்க் பண்ணியிருந்தது போன வாட்டி. இந்த வாட்டி அவ்வளோ தூரம் அங்கே பார்க் பண்ணிட்டு எப்படி வர்றாங்க பாருங்க. அரோகரா யாத்திரை போகிற மாதிரி எப்படி வராங்க பாருங்க. ஆரோக்கிய உணவகம் இங்கேயும் இருக்கு. ஆரோக்கியம் அது வந்து மாங்குளத்தில் இருக்கு. ஆரோக்கியம் அம்மா தாய் என்ன சொன்னால் ஃபுல்லாக பேக்கு லோடு இப்படி லோடை வந்து தூக்கிட்டு வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இங்கே வருங்க அப்பா, பின்னுக்கு முன்னுக்கு சைடில் எல்லா பக்கத்தாலையும் போட்டு தூக்கி வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்க் பண்ணிட்டாங்க. நான் வந்து கச்சத்தீவுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே ஒரு கெப்பு வேண்டியிருந்தேன் இந்த இடத்துல. அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. இனி லைஃப்பில் நான் கச்சத்தீவு பக்கமே போக மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் வந்து. ப்ரோ எவ்வளோ ப்ரோ? 100 ரூபாவா ப்ரோ? இதை பிடிங்க ப்ரோ. நமஸ்கார். இதை கொஞ்சம் பிடிங்க ப்ரோ. நான் பூ வேண்ட போகிறேன், பிடிங்க ப்ரோ. சேஞ்ச் தரேன்னா உங்களுக்கு. இதெல்லாம் எங்கே பறிக்கிற நீங்கள்? கிளிநொச்சி பவுனியா. நல்லதா பார்த்து கொடுங்க. நமஸ்கார். இதை கொடுக்குறீங்களா? இந்தா இருக்கு நல்ல மாதிரி. ஓகே, தேங்க்யூ, நன்றி. நம்ம வேண்டிட்டோம். அதாவது வந்து தாமரைப்பூ போன வாட்டி வாங்கணும், கொண்டு போய் வந்து அம்மனுக்கு வந்து வைக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். பட் வந்து இவனுங்களோட வந்தால் சொல்லவா வேணும், ரொம்ப கஷ்டப்பட்டது போன வாட்டி வந்து. ஸோ ஓகே, இந்த வாட்டி வந்து வாங்கிட்டோம். செந்தாமரை. நாளை தாமரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து செந்தாமரை. அது தாமரையில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயங்கள்லேயும் வந்து, அதாவது செவ்வுளனியாக இருக்கட்டும், அதே மாதிரி செவ்வாழாவாக இருக்கட்டும், செவ்வாழையாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சிவப்பு அந்த அதில் வந்தாலே வந்து ஸ்பெஷல் தான் மோஸ்ட்லி. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த செந்தாமரை. எனக்கு தாமரையில் ரொம்ப பிடிச்சது இந்த செந்தாமரை. வெண்தாமரையும் பிடிக்காதுன்னுலாம் பிடிக்கும். பட் வந்து மோஸ்ட்லி நாங்கள் போகிற இடங்கள்லாம் யாகத்துக்கெல்லாம் வந்து செந்தாமரை தான் அதிகமாக மூட்டையாக கொண்டு வந்து வாய்ப்பாங்க. ஆமாம்மா, இப்போவே இதை தூக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா பாத யாத்திரைக்கு இறங்குவோம் கதிராமத்துக்கு. ஸோ அப்போது மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படணும். பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஐடியா இருக்குது, இந்த வருஷம் மாலை போடுற பிளான் இருக்குது, பார்க்கலாம். அது எங்கள்கிட்ட குருசாமி மது சொல்லியிருக்காப்புல. அப்போ அது சக்ஸஸ் ஆனால் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆசை மாலை போடணும்னு சொல்லி. என்ன மாலை போட்டால் இப்போ மாலை போடணும், ஃபஸ்ட் டைம் மாலை போட்டோன்னா அப்போ இந்தியா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்தியா போகணும்னு சொன்னால் எனக்கு இன்னும் வந்து கோர்ட்ஸ்லேருந்து பாஸ்போர்ட்டை கொடுக்கல. கோர்ட்ஸ் வழக்கு எல்லாமே முடிஞ்சுது. பட் வந்து பாஸ்போர்ட் இன்னும் கோர்ட்ஸ்லேயே இருக்குது. அதை எடுத்தாண்டா சம்டைம் மாலை போடலாம், பார்ப்போம். எத்தனாம் மாதம் எத்தனாம் தேதி மாலை போடுறதுலாம் தெரியாது. ஐயா படியார்கள் இருந்தீங்கன்னு சொன்னா போட்டிருக்கியா நீ? முன்னாடி மாலை போட்டிருக்கியா? அவதான் நீ எனக்கு குருசாமி தானே. அப்போ 3 வாட்டி போட்டிருக்கா. சும்மா மது வந்து 3 வாட்டி போட்டிருக்கானா. ஸோ அவனுக்கு ஒரு குருசாமி. அப்போ 11ஆம் மாதம் 27ஆம் தேதி மொத்தமாக எத்தனை மாதம் விரதம் இருக்கணும்? கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தும். அப்படியா? சரி, 11ஆம் மாதம் விரதம் வந்து எப்போ முடிக்கிறது? தைப்பொங்கலுக்கு. நீ மலையறியா இந்தியா போய்க்கியா? இல்லை, இந்த வருஷம் போட்டு போமா? ஒரு பிளான் இருக்கான். நம்ம போடுவோமா மாலை போடுவோமா? இப்போ நம்ம இதோட நிதானமா அவன் ஒரு ஆளு வந்தால் வணங்கி
அம்மம்மா லோட் ஆகுது போல இருக்கு. லோட் ஆகுதான், கச்சத்தீவுக்கு லோட் ஆகுன மாதிரி லோட் ஆகுது. டெய் செத்த மாதிரி தான். இப்போ இந்த வருஷம் கச்சத்தீவுக்கு போக வச்சு கச்சத்தீவுக்கு லைஃப் லாங் வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி வெறுக்க வச்சுட்டானுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் நைனாதீவுக்கும் போக வச்சு அதில் லோடாகி அந்த க்யூவில் நிற்க வச்சு இதே வெறுக்க வச்சானேண்டா. இனி லைஃப் லாங் வந்து நைனாதீவு பக்கமும் வரமாட்டேனா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் வந்து கச்சத்தீவுக்கு போகும்போது வேணாம் வானம் ஃபுல்லாக வானம் வந்து கொண்டே இருக்கீங்க. வாழுங்க அங்கேருந்து வானம் வருது, இங்கேருந்து வானம் போகுது. அப்பா பிரித்து மேய்ஞ்சி கொண்டிருக்கிறாங்க. இதில் லோடாகிட்டு நின்ற மட்டும் சொன்னால் எப்படி இதில் அந்த கிளியராக வெளியில் வாரன்றது தெரியாது. பார்க்கணும் லைன் இங்கேருந்து லைன் தான். அங்கே போயிடாது. அங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் லைனை காட்டுறேன். இங்கே பாருங்க, வள்ளத்துக்கு போகிறதுக்கு கச்சத்தீவை காய்ச்சி அதோட நின்றது லைன். இப்போ நைனாதீவுக்கு அதோட பயங்கர அதோட கஷ்டம் போய் சேர்றதுன்ற கஷ்டம். அங்கே பாருங்க எப்படின்னா அங்கே பாருங்க லைனை பாரு. அப்படியே லைனாக வந்து கொண்டிருக்கோம். அப்படியே லைனாக வந்து கொண்டிருக்காங்க. ஒன்றுமே செய்யலாது. நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு சிவனேன்னு இந்த பக்கம் யாகமாலை எடுத்துகிட்டு நான் இது செஞ்சுட்ருக்கப்புறம் நம்ம சிவாய அவ்வளோ தூரம் போய் சேரணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து பூ விற்கிறாங்க. நீங்கள் அங்கே முன்னுக்கு வாங்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. இங்கே வந்து சொன்னால் இங்கேயும் இந்த லைனில் என்கிட்ட வேண்டலாம். கிரி காப்பி என்னும் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம். இடத்த விட மாட்டேன் நான். என்ன நடந்தாலும் இடத்த விட மாட்டேன். இடத்த விட்டு கொடுக்கலாது. இங்கே பாருங்க, அதை காண்பிடும். அங்கே பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த லைன்ல வரிசையில் நிற்கிறாங்க. இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அது புள்ள சொந்தக்காரர் பார்த்தியா, நம்மளுக்கு ஊருக்கு ஒரு சொந்தக்காரங்களை வச்சிருக்கோம். எங்களோட சொந்தக்காரன் நைனாதீவில் நிற்க ஆயிப்புல. அங்கே போகணும். எத்தனை மணிக்கா வந்தீங்க? இப்போதான் வந்தீங்களா? அப்போ முன்னுக்கு நிற்கிறவங்களா விடியச்சா வந்திருப்பாங்களோ? உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்கள் இல்லையா முன்னுக்கு? போக்குவரத்து அமைச்சர் காலப்பட்டு ஆட்டுவீங்க. நீங்கள்லாம் வண்டு முருகனோட மோசமான ஆளுங்க. ஏப்பா, ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் இல்லை. இந்த டைமில் வந்து நிற்கலாம், பிரச்சனை இல்லை. கச்சத்தீவுக்கு எத்தனை மணி வரைக்கும் நின்றான் தெரியுமா? மதியம் 2 மணி வரைக்கும் என்ன நின்றுதான் வெயிலுக்குள்ளே. வேகாத வெயிலுக்குள்ளே நின்று வெந்து நொந்து நூலாகி செத்து அப்படியே வெறுக்க வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து ஒருத்தன் இந்த நீட்டிங்க வருங்க. எவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் நீட்டிக்கிட்டேனே சத்தம் போடா அப்பா இன்னும் நீட்டி கொண்டு இருக்கான். இந்த பெரிய சாமான் உண்டு. தமிழ் ப்ரோடது மட்டும் தான் அவ்வளோ பெரிய சாமான். நம்மகிட்ட அவ்வளோ பெரிய சாமான்லாம் இல்லை. அவ்வளோ கணக்குக்கு நீட்டி எடுக்கிறான் முன்னுக்கு. நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் நீட்டி வேற்றி எடுக்க இயலாது. அவ்வளோ தூரம் வேற்றி எடுக்க இயலாது. நீங்கள் வந்து எங்களுக்கு குருவன்ற அடிக்கடி இதில் ப்ரூவ் பண்ணுறீங்க. நாங்கள் இதை மாதிரி பெரிய சாமான் வேண்டுறோம். இனி எங்களுக்கு வேண்டி தர சொல்லியிருக்காங்க கம்பெனியில். வேண்டி தந்தாங்கன்னா உங்களோட தூரம் நீட்டுவோம். நாங்கள் இப்போ நீங்கள் சின்ன இதோட பெரிய என்ன அட்வான்டேஜாக வந்திருக்கோ அவ்வளோ பெரிய சாமான் வேண்டுவோம், அவ்வளோ தூரம் நீட்டுவோம். உங்களுக்கு அவ்வளோ தூரம் லாங் ஷாட்டெல்லாம் காண்பிப்போம். சரியா? ஓகேவா? அங்கால சிங்களர்கள் வந்திருக்காங்க. என்ன பின்னுக்கு வந்து சிங்கள மக்களும் இருக்கிறாங்க. சிங்களேஸ் தமிழ் மக்கள் 2 பேருமே கலந்து போய் இந்த லைனில் அப்படியே நிற்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக போயே ஆகணும். ஒரு கொஞ்ச நேரத்துல பின்னுக்கு பாருங்க இந்த பெரிய லைன் வந்துட்டேன். ஒரு சொட்டு நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆகல. இப்படிதான் பெரிய லைன் வந்துட்டது. கதைக்கு ஒரு நாள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உனக்கு கதை இல்ல என்ன கதைக்க விட மாட்டேங்கிறடா நீ. இந்த வாயில இருந்து எப்படி இந்த தலைவருக்கு என்ன ரகசியம் நல்லா இருக்கடா பாக்குறதுக்கு. மலிங்கேட்ட 1 மாசம் கோர்ஸ் முடிஞ்சேன் நான். மலிங்கேட்ட 1 மாசம் கோர்ஸ் முடிச்சேன் நான். வந்து எப்படி இந்த முடி வளர்க்குறேன்னு சொல்லி அதை எப்படி வந்துட்டு பராமரிக்கணும்லாம் சொல்லி வந்து நீங்க சொல்லுங்க. பழைய காலத்துல கமல்ஹாசன் ஒரு ஸ்டைல் வருவார்ல, கண்கள் இரண்டால் என்னைக்கு அப்படி அந்த மாதிரி வடியா அழகா ஊர் கண்ணு உலகத்து கண்ணு எல்லாம் இன்றைக்கு என் மேலதான் நிற்கும். இன்னைக்கு போய் 10 15 மிளகாய் சுத்தி போடுறேன், உப்புல அள்ளி தூவிடுறேன், படன்னு வெடிக்க போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு லைனில் நின்று கொண்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களை தாண்டி ஆட்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கு சொந்தக்காரங்க நிற்கிறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் சொந்தக்காரங்க நிற்கிறாங்களோ அங்கே முந்தி போகிறது. என்ன சொன்னால் வாகனத்தில் வந்து இடத்துல இறங்கி அப்படி அவங்களுக்குள்ள இடையில பூந்து போகிறது. தியேட்டரில் கூட நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்படி சொந்தக்காரர்கள் பார்த்து போகிறது இல்லை. லைனில் நின்று தான் வழி அழகாக போகிறது. இப்போ சாமி கும்புறதுக்கு ஒருத்தருக்கு இடம் கொடுக்க தானே வேணும். தமிழ் ப்ரோ நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியான பிள்ளை. உங்களோட சொந்தக்காரர்கள் யாராச்சும் பாருங்களேன். இப்போ பாத்தீங்களா அப்பட்டமான பிள்ளை. இப்ப நடக்கக்கூடாது. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு போயே ஆகணும். இந்த லைனை தாண்டி அவ்வளோ தூரம் போகணும். அங்கே வரீங்க போய் அங்கே போகணும். அது போய் உள்ளே வந்து அந்த ஸ்டாப் இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய் இருக்கணும். ஏன்னா செத்த கதை தான் இன்றைக்கு நடக்கட்டு பார்ப்போம்.
பஸ் வருது போகுது க்ரௌட பாருங்களா, அந்த அங்கே போயிட்டு முன்னுக்கு என்ன சொன்னா நம்ம கூட இருந்த தமிழ் ப்ரோ சடன்னு முன்னுக்கு போயிட்டேன். நீ சொந்தக்காரன், நீ ஒருத்தர் நிற்கணும், 2 ஆன நீ குருவை இங்கே நிற்க வச்சுட்டு முன்னுக்கு பார்க்க போகிறோம். என்ன சொன்னாலும் வந்து தமிழ் ப்ரோ சடன்னு முன்னுக்கு போயிட்டான். இங்கே மட்டும் தான் லைனில் நிற்கிறாங்களாம், அங்கே முன்னுக்கு வந்து லைன் கிடையாதான் அப்படின்ட்டு. நீ தூக்கிட்டு வாடா நண்பன்டா. குருசாமி வந்து பேக்கை தூக்கிட்டாப்புல. ப்ரோ அங்கே முன்னுக்கு போகலாமே, இன்னும் முன்னாடி போகலாம் ப்ரோ. பவரை யூஸ் பண்ணுறீங்க பார்த்து சொன்னால் எல்லாருமே வரிசையில் தான் நிற்கிறாங்க. அதில் சிங்கள பீப்புள்ஸ் தமிழாக்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பின்னாடி எங்களை பின்னாடி சடன்னு இப்படி வராங்க. அப்படி வந்துட்டு அங்கே போய் முன்னுக்கு அப்படியே கும்பத்தில் கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதான் பொறுமை தாங்க இல்லாமல் வந்து வெளியில் வந்துட்டு நாங்கள் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்துரு அப்படி சொல்லிட்டு வந்து வெளியில் வந்துட்டோம். இவருங்க சிங்கள மக்கள்லாம் வந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்கள், வரிசையில் அப்படியே நிற்கிறாங்க. அப்படி பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து இந்த ரோடு வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. நான் கச்சத்தை வீடியோ காண்பிக்கும் போது இந்த ரோடெலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், ஆனால் இன்னும் வந்து வேலை முடியலை. ஸோ அங்கே வந்து அதோட வந்து பஸ்ஸெல்லாம் வாகனம்லாம் வந்து வெட்டிட்டு போவாங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்குது, என்ன நடந்தால் எது நடந்தாலும் சடன்லி வந்து அதில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகளால் இன்னும் சொன்னால் இங்கே வந்து யாழ் இதுக்கு உட்பட்ட அந்த பிரதேச சபையினால் வந்துட்டு இங்கே வீதி மூடப்பட்டது அப்படி சொல்லி இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கைத்துக்கு அந்த பக்கம் நின்று வரிசைக்கு நாங்கள் வந்து அப்படி அங்கே நம்ம அது வரைக்கும் போய் ஆகணும். ஸோ ஒரு வரிசை அப்படிலாம் கிடையாது, உள்ளே வந்து 2-3 சொல்லி அடுக்கி வச்சிருக்காங்க லைன். ஸோ அப்படியே போய் அங்கே லாஸ்ட்டாக வந்து ஒரு லைன் படி தான் எடுக்கிறாங்க. அங்கே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து ஒரு லைன் படி தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அங்கே முன்னுக்கு ஆரம்பித்து அப்படியே அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து கயிறு லைன் தான். நம்ம கச்சத்தீவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கம்பி போட்டிருந்தாங்க. அது ஐயோ பயங்கர சண்டை, சிங்களவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி பேசி இப்படி பேசி பயங்கர சண்டை பிடிச்சிருந்தாங்க. அந்த வீட்டில் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்திகளுக்காக கொண்டு போகிறாங்களா இல்லை எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியாது. அங்கே பாருங்கள் வித்தியாசமான எக்யூப்மெண்ட் கொண்டு போகிறாங்க, அதில் மணியெல்லாம் கட்டி தொங்கிட்டுருக்காங்க. அண்ட் அப்படியே எல்லோரும் இங்கே இந்த இப்படி நின்று, ஆனால் இதுக்கங்கெல்லாம் ஒத்த லைனாக தான் வந்து விடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு அங்கே ஒத்த லைனாக விடுறாங்க. அப்படியே அங்கேருந்து அதாவது அங்கேருந்து வர்றவங்க வந்து இந்த லைனால் இதால் வந்து இந்த பக்கத்தால் அப்படி வந்து கொண்டிருப்பாங்க. இது வந்து போகிறவங்களே வந்து இவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் தாண்டி அடித்து பிரித்து மேய்ஞ்சி போகிறதா இருந்தால் வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலேருந்து அங்கே ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு பேரை தான் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து பிரதேச சபையினால் வந்துட்டு ஒழுங்கு செய்திருப்பாங்க நினைக்கிறேன். பிரதேச செயலகம் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து வந்து சொன்னால் இங்கே ஏதாச்சும் ஒரு டீம் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அது மூலம் தான் வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீதம் மூடப்பட்டிருக்குது அப்படி சொல்லி போர்டு தான், இந்த போர்டு தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. என்ன சொன்னால் குறுக்கால வந்து நிறைய பேர் போகிறாங்களா, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களோட ரிலேட்டிவ் அந்த ஒரு பந்தத்தை வந்து பயன்படுத்தி அப்படியே பாஞ்சு போகிறாங்க. அதனால் வந்து இதுக்குள்ள குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நாமளும் போயிட்டு லைனில் நிற்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட சொந்தக்காரனை வந்து நம்ம அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து இப்போ கேப் இருக்கும், அதுக்குள்ளார போய் பூந்துட்டு அங்கே பாருங்க, அங்கே குழம்பிட்டாங்க. அங்கே பாருங்க, என்ன சொன்னால் குறுக்கால வந்து ஆக்கள் போகிறதுனால வந்து அங்கே முன்னே குழம்பிட்டாங்க. வந்து விட்டுறாங்க, அப்படி விடாதீங்க. சரி சண்டை பிடிங்க, அந்த சண்டை பிடிக்கிறாங்க. ரைட் சரி சண்டை நடக்குது. சண்டை நடக்குது. சரி குறுக்கால எல்லாம் பாயிறாங்க. எது குறுக்கால வேற இதில் குழம்புறாங்க. பின்னுக்கு இருந்தவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துட்டாங்க, முன்னாடி குழம்புறாங்க. அடே உயிரோட விட்டுருங்கடா, போய் சேரணும் எப்பா. என்ன சொன்னால் பின்னுக்கு வந்து சிங்களாக்களும் வந்துட்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பின்னால் இந்த எல்லாருமே வந்து முன்னுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ காலை விடிச்சாமல் எவ்வளோ ஏலியாக எந்திரிச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு குளிச்சு முழிக்க வந்ததில் எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து சடன்லி இப்போ லேட்டாக வந்தவங்களாம் வந்து முன்னுக்கு வந்து புகுந்தால் எல்லாருக்குமே வந்து காண்டாகும் தானே. ஸோ அதனால தான் வந்து குழம்பிட்டு இருக்காங்க. ஏன் நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம தப்பிக்கிற வழியை மட்டும் பார்க்கலாம். இது மட்டும் அங்க போகணும். இன்னைக்கு விளையாட்டு இருக்கு. ஐயோ என்ன நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு போக வேண்டிய இருக்கு ப்ரோ. என்னதான் கஷ்டப்பட்டு போனாலும் அங்க ஒருத்தே தான் எடுக்கிறாங்க. அதான் முந்துக்கு நீங்க முந்துக்கு உங்களுக்கு இடம் எடுத்து தரப்போ நீங்க வீடியோ எடுத்துல போறீங்க. முன்னுக்கு போறேன். உண்மையை சொல்லுவோம், அதான் பயப்பட்டு தானே ஆகணும்.
இந்தாரி ஐயோ போய் சேர்த்துக்கிடும் எப்படியாச்சும் போய் சேர்த்துக்கிடும் ஐயோ கஷ்டப்பட்டு போகிறோம் இப்போதான் நான் சொன்னேன் அந்த ஒத்தொத்தையா லைனாக வந்து போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கும் என்ன பாருங்க ஐயோ நெருக்க போறாங்களே டேய் தலாயினடே காட்டப்புறம் பாருங்க பாருங்க உங்க நாக்கள் அந்த போலீஸ் இல்லையா போலீஸ் இல்ல எப்படி கதை அது சரி அது சரி அண்ணா அது சரி போலீஸுக்கு திட்டுறாங்கண்ணா போயிட்டா ஃபைனலாக நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஸோ இனிமேல் இங்கேருந்து ஒவ்வொருத்தங்களா செலக்ட் பண்ணி அங்கே உள்ள இன் பண்ணி விடுவாங்க ஆனால் முன்னுக்கு வந்து அதுக்குள்ளே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வருஷம் அங்கேயே இருக்குது ஆம்புலன்ஸ் பக்கத்தில் இருக்குது யாராச்சும் நசிச்சு ஏதாச்சும் தூக்கி விசிக்கி விட்டாங்கன்னா தூக்கி அப்படி அதுக்குள்ளே போட்டு அப்படி கொண்டு பறிச்சு விட்ருவாங்க ஸோ பார்த்து சுதானமாக போய் சேரணும் இங்கேயே இவ்வளோ அடிபொட்டின்னு சொன்னால் இனி போய் பள்ளத்தில் ஏறி இனி அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்து நிற்கிறாங்க நாங்களும் இதுக்குள்ளால் போயிடுவோண்டா அப்படிங்கிற நம்பிக்கையில் இல்லை பட் ஏதாச்சும் வேறு தீவுக்கு போகிறாங்களா சொல்லி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம் அப்போ தான் நிம்மதியாக இருக்கான்னு சொல்லி நம்மளோட குருசாமி கன்னிசாமி எல்லாரும் சொல்லி கொண்டு வராங்க அதில் என்னென்னு சொன்னால் வந்து எப்படி போய் இன்னும் மங்கள பக்கம் போய் சேரப்போம் அப்படிங்கிறது தெரியல அடுத்து வந்து இங்கே சிக்னல் ப்ராப்ளம் பயங்கரமாக நார்மலாக மற்ற நாட்களில் ஓரளவுக்கு ஏதாவது சிக்னல் வளையும் பட் இன்றைக்கி நான் எடிட்டிங் பண்ணி கொண்டு வரேன் உடனே வீடியோ எடுத்து அந்த ஸ்பாட்டில் எடிட்டிங் பண்ணி கொண்டு வரேன் அதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு கூட சாதாரணமாக கொஞ்சம் டேட்டாக கூட வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது அதுக்கெல்லாம் இப்போ எம்பி கணக்கில் வேலை செய்தாலே போதுமையா இப்போ எப்படி சொல்கிறது 4G நார்மலாக 4G ப்ளஸ் விழுந்தாலே எனக்கெல்லாம் மியூசிக் கட் ஆகும் பட் அந்த 4G விழுந்தா காண்பிச்சாலும் கூட வந்து மியூசிக் கட் ஆக மாட்டேங்குது அந்தளவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆம்புலன்ஸ் நிற்கிது அந்த ஆம்புலன்ஸ் வந்த ஆம்புலன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் பேரை வந்து உள்ளே எடுத்து விட்டாங்க தானே அவங்க எல்லாரும் வந்து இந்த இருக்கிறாங்க அப்போ நேவியோட அந்த போட்டில் அந்த ஷிப்பில் வந்து கொண்டு போவாங்க அண்ட் அதே மாதிரி இங்கே இதுலேயும் கொண்டு வராங்க இதுலேயுமா கொண்டு வராங்க என்ன கன்னிசாமி இங்கே நிற்கிறாரு ஓகே 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 அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்கறைக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இக்கரையில் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா